பிரசங்கி அதிகாரம் 2. நான் என் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், வா, இப்பொழுது உன்னை சந்தோஷத்தினாலே சோதித்து பார்ப்பேன், இன்பத்தை அனுபவி என்றேன். இதோ இதுவும் மாயையாயிருந்தது. நகைப்பை குறித்து அது பைத்தியம் என்றும், சந்தோஷத்தை குறித்து அது என்ன செய்யும் என்றும் சொன்னேன். வானத்தின் கீழ் மனுபுத்திரர் உயிரோடு இருக்கும் நாளளவும் பெற்று அனுபவிக்கத்தக்கது இன்னதென்று அறியும் பொருட்டு என் இருதயத்தை ஞானத்தால் தேற்றி கொண்டிருக்கும் போதே நான் என் தேகத்தை மதுபானத்தால் சீராட்டி கொண்டிருக்கவும் மதியினத்தை பற்றி கொண்டிருக்கவும் என் உள்ளத்தில் வகை தேடினேன். நான் பெரிய வேலைகளை செய்தேன். எனக்காக வீடுகளை கட்டினேன், திராட்சை தோட்டங்களை நாட்டினேன். எனக்காக தோட்டங்களையும் சிங்கார வனங்களையும் உண்டாக்கி அவைகளில் சகல வகை கனி விருட்சங்களையும் நாட்டினேன். மரங்கள் பயிராகும். தோப்புக்கு நீர் பாய்ச்சுகிறதற்கு குளங்களை உண்டு பண்ணினேன். வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் சம்பாதித்தேன். வீட்டிலும் வேலைக்காரர் பிறந்தார்கள். எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் ஆடு மாடு முதலான திரண்ட ஆஸ்திகள் எனக்கு இருந்தது. வெள்ளியையும் பொன்னையும் ராஜ சம்பத்தையும் மாகாணங்களிலுள்ள பொருள்களையும் சேகரித்தேன். சங்கீதக்காரரையும் சங்கீதக்காரிகளையும் மனுபுத்திரருக்கு இன்பமான பலவித வாத்தியங்களையும் சம்பாதித்தேன். எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் நான் பெரியவனும் திரவிய சம்பனும் ஆனேன். என் ஞானமும் என்னோடு கூட இருந்தது. என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விலக்கவில்லை. நான் செய்த முயற்சிகளிலெல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது. இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றினாலும் எனக்கு வந்த பலன். என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாயிருந்தது. சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றுமில்லை. பின்பு நான் ஞானமானது என்ன என்றும் பைத்தியமும் மதியீனமும் என்ன என்றும் பார்த்து அறியும்படி திரும்பினேன். ராஜாவுக்கு பின்வரும் மனுஷன் என்ன செய்யக்கூடும்? செய்ததையே செய்வான். இருளை பார்க்கிலும் வெளிச்சம் எவ்வளவு உத்தமமோ அவ்வளவாய் மதியினத்தை பார்க்கிலும் ஞானம் உத்தமன் என்று கண்டேன். ஞானியின் கண்கள் அவன் முகத்திலே இருக்கிறது, மூடனோ இருளிலே நடக்கிறான். ஆகிலும் அவர்கள் எல்லாருக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கிறது என்று கண்டேன். மூடனுக்கு சம்பவிக்கிறது போல எனக்கும் சம்பவிக்கிறதே. அப்படி இருக்க நான் அதிக ஞானம் அடைந்ததினால் காரியம் என்ன என்று சிந்தித்தேன். இதுவும் மாயை என்று என் உள்ளத்தில் எண்ணினேன். மூடன் என்றாலும் ஞானி என்றாலும் என்றைக்கும் நினைவில் இருப்பதில்லை. இப்பொழுது இருக்கிறதெல்லாம் வருங்காலத்தில் மறக்கப்பட்டு போம். மூடன் எப்படி சாகிறானோ அப்படியே ஞானியும் சாகிறான். ஆகையால் இந்த ஜீவனை வெறுத்தேன். சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியை எல்லாம் எனக்கு விசனமாயிருந்தது. எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாயிருக்கிறது. சூரியனுக்கு கீழே
நான் பட்ட பிரயாசத்தை எல்லாம் வெறுத்தேன். எனக்கு பின் வரப்போகிறவனுக்கு அதை நான் வைத்து போக வேண்டியதாகுமே. அவன் புத்திமானாய் இருப்பானோ மூடனாய் இருப்பானோ அதை யார் அறிவார்? ஆகிலும் சூரியனுக்கு கீழே நான் பிரயாசப்பட்டு ஞானமாய் சம்பாதித்த சகல வஸ்துக்களின் பேரிலும் அவன் அதிகாரி ஆவான். இதுவும் மாயையே. ஆகையால் சூரியனுக்கு கீழே நான் பட்ட எல்லா பிரயாசத்தின் மேலும் உள்ள ஆசையை விட்டுவிட வகை பார்த்தேன். ஒருவன் புத்தி யுக்தி நிதானத்தோடு பிரயாசப்படுகிறான். ஆகிலும் அப்படி பிரயாசப்படாதிருந்த வேறொருவனுக்கு அவன் அதை சொந்தமாக விட்டுவிட வேண்டியதாகும். இதுவும் மாயையும் பெரிய தீங்குமாய் இருக்கிறது. மனுஷன் சூரியனுக்கு கீழே படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுடைய இருதயத்தின் எண்ணங்களினாலும் அவனுக்கு பலன் என்ன? அவன் நாட்கள் எல்லாம் அலுப்புள்ளது, அவன் வேலைகள் வருத்தமுள்ளது. ராத்திரியிலும் அவன் மனதுக்கு இளைப்பாறுதல் இல்லை. இதுவும் மாயையே. மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிலும் அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை. இதுவும் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது என்று நான் கண்டேன். என்னை பார்க்கிலும் சம்பிரமமாய் சாப்பிடத்தக்கவன் யார்? என்னை பார்க்கிலும் துரிதமாய் சம்பாதிக்கத்தக்கவன் யார்? தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாயிருக்கிறது.